ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இஐஎல்ல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸர் லெவலில் தான் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு 2,20,000 வரைக்குமே வந்து சேலரி வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இஐஎல் இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா வேரியஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கலு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலு, ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலு, ஆர்கிடெக்சரு, கெமிஸ்ட்ரி, ஸோ மெக்கானிக்கலு, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, சிவில் கேட்டகரி, ஸோ எலக்ட்ரிக்கலு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ப்ராஜெக்ட்ஸ் கேட்டகரியிலேருந்து ஃபினான்ஸு, லைப்ரரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் பிஇ, பிடெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தோன்னா 65% வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்கள் 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே சீனியர் மேனேஜருக்கு வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எம்டெக்ல நீங்கள் கெமிக்கல் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா கெமிக்கல்னா மெக்கானிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மேனேஜரில் வந்து இன்னொரு கேட்டகரி, அதாவது நீங்கள் வந்து கெமிக்கல், மெக்கானிக்கல் வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிஇ, பிடெக்கில் வந்து நீங்கள் கெமிக்கல், மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பிஆருக்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் பிஹெச்டி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஸோ சிவில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும். ஸோ ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். மேனேஜர், டெப்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் 40 வயசு, 47, 28 இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்டியில் வரீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் சேலரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு லெவலில் சேலரி வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் இன்ஜினியர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 60,000லேருந்து 1,80,000 சேலரி வந்து வரும். டெப்டி மேனேஜர் கேட்டகரிக்கெலாம் 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் வரும். மேனேஜர் லெவல் போஸ்டிங்லாம் 80,000லேருந்து 2,20,000. சீனியர் மேனேஜருக்குலாம் 90,000லேருந்து பாருங்கள் 2,40,000. டெப்டி ஜெனரல் மேனேஜருக்குலாம் 1,20,000லேருந்து 2,80,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். பேசிக் பே இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, அதர் பெர்க்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எனிவேர் இன் இண்டியான்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அதாவது ரீஜனல் ஆஃபீஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து இருக்கலாம். அப்படி இல்லைனா எனிவேர் இன் இண்டியா கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி வந்து தெரிவிப்பாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறது வந்து இமெயில் மூலிமா நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூவாக கூட உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங்கில் வந்து இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 4th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.